இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இந்திய வீரர்களான விராட் கோலி, பும்ரா ஆகியோர் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் இளம் வீரர் சாம் கொன்சாஸ் குடும்பத்தாரை சந்தித்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. 19 வயதான சாம் கொன்சாஸ் பாக்ஸிங் டே டெஸ்டில் பும்ரா ஓவரில் அசத்தலாக சிக்ஸர் அடித்து பிரபலமானார். அந்த போட்டியில் கொன்சாஸை விராட் கோலி மோதியதும் பும்ராவும் சாம் கொன்சாஸும் மாறி மாறி விக்கெட்டை எடுத்து கிண்டல் அடித்துக் கொண்டதும் கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகியது. இந்த நிலையில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக ஆஸ்திரேலிய பிரதமர் அல்பனீசி இந்திய வீரர்களை அழைத்திருந்தார். அப்போது கோலியும் பும்ராவும் கொன்சாஸ் குடும்பத்தினரோடு புகைப்படம் எடுத்துக் கொண்டது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. பிரிஸ்பேன் சர்வதேச டென்னிஸ் தொடரில் ஜோகோவிச் ஜோடி தோல்வியை தழுவி தொடரில் இருந்து வெளியேறியது. ஆண்கள் இரட்டையரில் இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் செர்பியாவின் ஜோகோவிச் ஆஸ்திரேலியாவின் நிக் கிரியாஸ் ஜோடி குரேஷிய வீரர் நிக்கோலா மெக்டிக் நியூசிலாந்தின் மிக்கேல் வீனஸ் ஜோடியோடு மோதினர். பரபரப்பான இந்த ஆட்டத்தில் 2-6, 6-3, 8-10 என்ற செட் கணக்கில் ஜோகோவிச் ஜோடி தோல்வியடைந்ததால் அந்த ஜோடி தொடரில் இருந்து வெளியேறியது. பிரிஸ்பேன் டென்னிஸ் தொடரில் பெலாரஸ் வீராங்கனை விக்டோரியா அசரென்கா ஆஸ்திரேலிய வீராங்கனை மாயா ஜான்சை வீழ்த்தி மூன்றாவது சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார். பிரிஸ்பேன் சர்வதேச டென்னிஸ் தொடர் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வருகிறது. இதில் பெண்கள் ஒற்றையர் பிரிவின் இரண்டாவது சுற்று ஆட்டம் ஒன்றில் பெலாரஸ் வீராங்கனை விக்டோரியா ஆஸ்திரேலிய வீராங்கனை மாயா ஜான்சுடன் மோதினார். பரபரப்பான இந்த ஆட்டத்தில் ஆதிக்கம் செலுத்திய அசரென்கா 6-7, 6-2, 6-4 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று மூன்றாவது சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.